சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த சிம்ம ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குதுங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறும். இந்த உலகத்துல நம்ம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் நம்மை காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம். கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த சிம்ம ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதும். மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய சிம்மராசி பலனுக்குள்ள நுழையலாங்களா? வணக்கம் சிம்மராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில அடுத்த 48 மணி நேரத்துல நடக்க போற நம்ப முடியாத 3 முக்கியமான மாற்றங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப விரிவா பேச போறோமுங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த மாற்றங்கள் எல்லாம் உண்மையாவே உங்களுக்கு நடக்க போகுதா அப்படிங்கறது உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு 5 முக்கியமான அறிகுறிகள் உங்களுக்கு கண்டிப்பா தெரிய ஆரம்பிக்குங்க. அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா அமைய போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாதுங்க. அதனால கவனமா முழுமையா கேளுங்க. கடந்த சில காலமாகவே சிம்மராசிக்காரங்க நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு வரீங்க அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மைங்க. எதை தொட்டாலும் தடங்கள், எடுத்துக்காரி எதுவுமே சரியா நடக்கலையே, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே நம்மளை கொஞ்சம் புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல்ல தான் நீங்க இப்போ ஒவ்வொரு நாளையும் கடந்துட்டு இருக்கிறீங்க. ராத்திரி தூக்கம் சரியா வரல, எதை பத்தியோ ஒரு இனம் புரியாத கவலையும் பயமும் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்குது. மற்றவங்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சாலும் கடைசியில் உங்களுக்கு மிஞ்சறது என்னவோ கெட்ட பேர் தான். உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் இன்னும் கிடைக்கலையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்கும். ஆனால் இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு கொஞ்சமும் தேவையில்லைங்க. ஏன்னா கிரகங்களோட அமைப்பு இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக மாறிக்கிட்டு வர பொன்னான காலகட்டம் இது. குறிப்பாக இனி அடுத்த 48 மணி நேரம் அப்படிங்கிறது உங்கள் தலையெழுத்தையே முழுசாக மாற்றி எழுத போகிற ஒரு அதிர்ஷ்டகரமான நேரம்னு தான் அடித்து சொல்லணுங்க. திடீர்னு சில விஷயங்கள் உங்களை தேடி தானாக வரும். அது எப்படி நடந்தது, யார் மூலமாக நடந்தது அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குங்க. நீங்கள் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளேயே நினச்சி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இந்த 48 மணி நேரத்தில் கண்டிப்பாக உங்கள் காதுகளுக்கு வந்து சேரப்போகுது. இது சும்மா உங்களுக்கு ஆறுதலுக்காக சொல்கிற வார்த்தை கிடையாது. கிரகங்களோட சஞ்சாரம் அப்படி ஒரு அபாரமான நல்ல மாற்றத்தை சிம்மராசிக்கு வாரி வழங்க போகுதுங்க. இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தனை கண்ணீருக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போகிற நேரம் நெருங்கிடுச்சு. நான் முதல்லையே சொன்ன மாதிரி அந்த நம்ப முடியாத 3 மாற்றங்களில் முதல் மாற்றம் உங்கள் பணவரவு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்க போகுது. இவ்வளவு நாளாக கையில் காசு தங்கலை, வந்த பணம் வந்த வழியிலேயே தனியாக செலவாகுது, வாங்கின கடனை எப்படி அடைக்க போகிறோம்னு ரொம்பவே தவிப்புலையும் குழப்பிலையும் இருந்திருப்பீங்க. இது பல ராத்திரிகள் இதை நினச்சி நீங்கள் தூங்காமல் கூட இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வராதுங்க. உங்களுக்கான பண வரவு எங்கிருந்தாவது எதிர்பாராத வகையில் வந்து உங்களுக்கு சேரும். நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து இருந்து கூட உங்களுக்கு வரலாமுங்க. நீங்கள் போட்ட உழைப்புக்கான பலன் இப்போ பல மடங்காக உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பணம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த நல்ல மாற்றங்கள் எல்லாம் உண்மையாகவே நடக்க போகுதா அப்படிங்கிறத நீங்களே முழுசாக உணர்ந்துக்கிற மாதிரி சில அறிகுறிகள் உங்களுக்கே கண்கூட தெரிய ஆரம்பிக்குங்க. அதில் முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ள ஒரு காரணமே இல்லாத ஒரு ஆழமான சந்தோஷம், விவரிக்க முடியாத ஒரு நிம்மதியும் தானாகவே பிறக்குங்க. இவ்வளவு நாளாக உங்கள் நெஞ்சில் இருந்தும் அந்த பெரிய பாரம் திடீர்னு இறக்கி வச்ச மாதிரி ஒரு லேசான உணர்வு உங்களுக்கு ஏற்படும். காலையில் தூங்கி எழும்போதே ஒரு புது தெம்பும் புத்துணர்ச்சியும் உங்களுக்குள்ள முழுசா பரவும். இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற உள்ளுணர்வு உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா தோணும். இதுதான் உங்களுக்கு நடக்க போற அந்த பிரம்மாண்டமான விஷயங்களுக்கான முதல் அறிகுறி. சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப தைரியசாலிக. ஆனால் கடந்த சில நாட்களாக அவங்க தைரியம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த நிலைமை மாதிரி பழைய கம்பீரத்தோட நீங்கள் எழுந்து நிற்க போகிற நேரம் இதுங்க. அந்த வகையில் இப்போ 2வது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, உங்களை பார்த்து யாரெல்லாம் தேவையில்லாமல் பொறாமப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் திடீர்னு உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உங்ககிட்ட ரொம்ப கனிவாகவும் மரியாதையாகவும் நடந்துக்குவாங்க. நேற்று வரைக்கும் நம்மளை குறை சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு என்னடா இப்படி மாறிட்டாங்கன்னு உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இது கிரகங்கள் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறுறதால உங்களை சுற்றி இருக்கிறவங்க மனசில் ஏற்படுற ஒரு நல்ல மாற்றம்ங்க. சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் அதை எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம மனப்பூர்வமாக செய்வீங்க. ஆனால் அதை யாருமே இது வரைக்கும் மதிக்கலையேங்கிற ஆதங்கம் உங்களுக்கு நிறையவே இருந்துச்சு. உங்களை புரிஞ்சுக்காம எவ்வளவோ பேர் உங்களை உதாசனப்படுத்தி இருப்பாங்க.
ஆனால் அந்த நிலைமை இப்போ அடியோடு மாறப்போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க எல்லாம் உங்கள் அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வர நேரம் இதுங்க. இப்போ அந்த 2வது மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு பார்ப்போம். உங்கள் தொழிலில் அல்லது நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு எதிர்பாராத மாபெரும் முன்னேற்றம் வரப்போகுது. ரொம்ப நாளாக எந்த காரணமும் இல்லாமல் தடைபட்டிருந்த ஒரு முக்கியமான வேலை, அது ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்த ஒரு பிரச்சனை, இது எல்லாமே இந்த 48 மணி நேரத்தில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக ரொம்ப சுலபமாக நடந்து முடியுங்க. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல இடத்துல இருந்து அழைப்பு வரும். சொந்தமாக தொழில் செய்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு வியாபாரம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே அமோகமாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. லாபம் பல மடங்காக பெருகும். உங்கள் திறமையை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இருக்க போகுது. உங்கள் மேலதிகாரிகளோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது உறுதிப்படுத்துகிற 3வது அறிகுறி என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் இல்லைன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் கனவுல வந்து ஆசீர்வாதம் செய்கிற மாதிரி ஒரு நல்ல உணர்வு உங்களுக்கு ஏற்படுங்க. இல்லைனா நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகும்போது ரொம்ப நாளாக தொலைஞ்ச ஒரு பொருள் திடீர்னு உங்கள் கண்ணில் படும். முகம் தெரியாத யாராவது ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன உதவி தானாகவே வந்து சேரும். இதெல்லாம் சும்மா சாதாரணமாக நடக்கிற விஷயம் கிடையாது. பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக உணர்த்துறதுக்கான முக்கியமான சமிக்கைகள்ங்க. உங்கள் உள்ளுணர்வு ரொம்ப துல்லியமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். எது சரி எது தப்புன்னு உங்களால் சொல்ல முடியாது, அதை கணிக்கவும் முடியாதுங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே ஒரு தனித்துவமான குணம் கொண்டவங்க. ஒரு கம்பீரமான சிங்கம் மாதிரி எப்போவுமே உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கணும்னு நினைப்பீங்க. தலை குனிஞ்சு வாழ உங்களுக்கு என்றைக்குமே பிடிக்காது. அந்த மரியாதை இப்போ திரும்பவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போது. உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கெட்ட பெயர் எல்லாமே காற்றுல பறந்து உங்களுக்கான நல்ல பெயர் மறுபடியும் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த தேவையில்லாத மனக்கசப்புகள் எல்லாமே இந்த நேரத்தில் சுமூகமாக முடிவுக்கு வரும். ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அன்பாக வாழ ஆரம்பிப்பீங்க. வீட்டில் எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும். உங்கள் வார்த்தைக்கு உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களை ஒரு புது மனிதனாக செதுக்க போகுது. இப்போ 4வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் வீட்டில் தனியாக உட்கார்ந்து இருக்கும்போதோ இல்லை வெளியில் எங்கேயாவது நடந்து போயிட்டு இருக்கும்போதோ திடீர்னு ஒரு ரொம்ப இனிமையான வாசம் உங்கள் நாசியை தழுவுங்க. அது ஒரு சாம்பிராணி வாசமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பூவோட வாசமாக இருக்கலாம். சுற்றி முற்றி பார்த்தா அப்படி ஒரு வாசம் வர்றதுக்கு எந்த ஒரு காரணமும் இருக்காது. ஆனால் அந்த வாசம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அமைதியை கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தெருவில் போகும்போது ஒரு பசுமாடு உங்களை நோக்கி வர்றதோ இல்லைனா கோயில் மணி ஓசை எதிர்பாராத நேரத்தில் உங்கள் காதில் விழுகிறதோ நடக்கும். இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயங்கள் கிடையாது. உங்களுக்கான ராஜயோகம் ஆரம்பமாயிடுச்சு அப்படிங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு காமிக்கிற ரொம்பவும் சக்தி வாய்ந்த அறிகுறிகள் இதெல்லாம். இதை நீங்கள் உணரும் போது உங்களுக்கே உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். அடுத்ததான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகிற அந்த 3வது மிக முக்கியமான மாற்றம் என்ன தெரியுமா? இது உங்கள் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் எதிர்கால பாதுகாப்போட சம்மந்தப்பட்ட நாளா. உடம்புல ஏதோ ஒரு அசதி, எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு, கை கால் வலி, இல்லைனா ஏதாவது ஒரு நாள்பட்ட வியாதியால் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆஸ்பத்திரியாக ஏறி இறங்கியிருப்பீங்க. ஆனாலும் சரியான ஒரு தீர்வு கிடச்சிருக்காது. ஆனால் இந்த 48 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்கள் உடம்புல ஒரு புது தெம்பு வரதை நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு உணர்வீங்க. உங்களுக்கு இருந்த அந்த உடல் உபாதைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகும். முகத்தில் ஒரு புது கலை பிறக்கும். உங்களை பார்க்குறவங்களே என்னப்பா இவ்வளோ பிரகாசமாக இருக்காங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்கள் தோற்றத்தில் ஒரு பெரிய பொலிவு வரப்போகுது. ஆரோக்கியம் இருந்தால் தானே நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். அது முழுமையான ஆரோக்கியம் இப்போ உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சொந்த வீடு இல்லைன்னா நிலம் வாங்குற கனவு ரொம்ப வருஷமாக தடைபட்டுட்டே இருந்திருக்கு. ஒரு வேளை பாதியில் நின்று வீடு கட்டும் வேலையாக இருக்கலாம், இல்லைனா ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினச்சி காசு பத்தாமல் தள்ளி போட்ட விஷயமா இருக்கலாம். அதெல்லாம் இப்போ ஒரு விடிவு காலம் வந்துடுச்சுங்க. உங்கள் கையில் தாராளமாக பணப்புழக்கம் வரப்போகிறதுனால இந்த நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே நிறைவேற போகுது. நீங்களே கண்கூட பார்க்க போகிறீங்க. குறிப்பாக ரொம்ப நாளாக உங்கள் மனசில் போட்டு அழுத்திட்டு இருந்த ஒரு பெரிய கடன் பிரச்சனை இப்போ முழுசாக தீரப்போகுது. அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழியை நீங்கள் தேடி அலைய வேண்டாம். அதுக்கான வழி உங்களை தேடி தானாகவே வரும். சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு உங்கள் அந்தஸ்து உயரப்போகுது. சிம்மராசி நேயர்களே, உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளவோ ஆசைகள் புதஞ்சு கிடக்கு. அது எல்லாத்தையும் வெளியில் சொல்ல முடியாமல் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு எத்தனையோ முறை நீங்கள் தனியாக உட்கார்ந்து அழுதுருப்பீங்க. உங்கள் கண்ணீருக்கெல்லாம் இனிமேல் கண்டிப்பாக மிகப்பெரிய பலன் உண்டுங்க. நீங்கள் பட்ட அவமானம், உங்களை ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி நீங்கள் ஒரு ராஜாவா ஒரு ராணியா தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழ போறீங்க. கிரகங்கள் இப்போ உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தை தயார் செஞ்சுட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்று தான். உங்க மேலே நீங்கள் முழுமையான நம்பிக்கையை வைக்கணும். எது நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்கிற அந்த சிம்மத்தோட குணம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்காது. இப்போ நீங்கள் முழுமையாக பயன்படுத்தணும். இதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல காரியம் நடக்க இருக்குதுங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்கள் சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. இப்போ அந்த 5வது மற்றும் மிக முக்கியமான அறிகுறி என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் மனமுருகி
சாமி கும்பிட்டு இருக்கும்போது சாமி படத்துலேருந்து நீங்கள் வச்ச பூ தானாகவே கீழே விழுறதோ, இல்லைன்னா நீங்கள் ஏற்றின விளக்கு ரொம்ப பிரகாசமாக எரியறதோ நடக்கும். அப்படி இல்லைன்னா கோயிலில் நீங்கள் சாமி தரிசனம் செய்யும்போது உங்களுக்கு யாராவது எதிர்பாராத விதமாக பிரசாதம் கொடுப்பாங்க. இதெல்லாம் உங்கள் பிரார்த்தனைகள் இறைவனோட பாதத்தை முழுசாக சென்றடைந்துருச்சு அப்படிங்கிறத காட்டுறதுக்கான நேரடி அறிகுறிங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்காக வேண்டி காத்துட்டு இருந்தீங்களோ அந்த காரியம் இப்போ எந்த ஒரு குறையும் இல்லாமல் முழுமையாக நிறைவேற போகுது. தெய்வத்தோட முழு அனுகிரகமும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக நம்பலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே குடும்பம் தான் உலகம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் உங்களுக்கு நிம்மதியே. ஆனால் இவ்வளவு நாளாக குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு, கணவன் மனைவிக்கு இடையில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வந்திருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை கொடுத்து கூட சரியாக பேசிக்காத நிலைமை இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 48 மணி நேரத்தில் அந்த சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. உங்கள் 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த இடைவெளி குறைஞ்சு ஒருத்தர் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்குவீங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மேலே உசிரியே வைக்கிற அளவுக்கு ஒரு நெருக்கம் உண்டாகும். வீட்டில் தொலைஞ்சு போன அந்த சிரிப்பு சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த ஒரு சுபகாரியம் இப்போ கைகூடி வரப்போகுது. கல்யாண வயசில் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு நல்ல வரன் தேடி அலைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை அது தட்டி போயிட்டே இருந்திருக்கும். இனிமேல் அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாமுங்க. ரொம்ப சிறப்பான முறையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து சீக்கிரமாகவே வரன் அமைய போகுது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப வருஷமாக ஏங்கி தவிச்சிட்டு இருந்த சிம்மராசி தம்பதிகளுக்கு அவங்க வீட்டில் ஒரு மழலை செல்வம் தவளை போகிற நேரமும் வந்தாச்சுங்க. உங்கள் வம்சம் தலைக்க போகுது அப்படிங்கிற அந்த சந்தோஷமான செய்தியை நீங்கள் கூடிய சீக்கிரமே கேட்க போகிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வீட்டில் விசேஷங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. இப்படி உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் ரொம்ப பெரிய ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நடக்க போகுது. உங்களை சுற்றி இருந்த அந்த தீய சக்திகளும் கண் திஷ்டியும் முழுசாக விலகி நல்ல ஒரு அதிர்வலைகள் நிறைந்த ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. சமூகத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு பல மடங்காக கூடும். 4 பேர் இருக்கிற சபையில் உங்களுக்கு எப்போவுமே முதல் மரியாதை கிடைக்க போகுது. இவ்வளவு நாளாக நீங்கள் தொலைச்ச உங்களோட தன்னம்பிக்கையை இப்போ நீங்கள் முழுமையாக திரும்ப பெற போகிறீங்க. நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை மட்டும்தான் தேடித்தரப்போகுது. உங்களுடைய திறமைக்கு இனிமேல் எந்த ஒரு தடையும் கிடையாது. உங்கள் வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. ராசிநாதன் சூரிய பகவானோட நேரடி பார்வை இப்போ உங்கள் மேலே முழுமையாக விழ ஆரம்பிச்சிருக்குது. இதனால் உங்கள் முகத்தில் ஒரு தனி பிரகாசம் தானாகவே வந்துடுங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போனால் ஒரு கூட்டமே உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்கள் ஆளுமை திறன் ரொம்ப பிரம்மாண்டமாக மாறப்போகுது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப கவனமாக மனசில் வச்சுக்கணும். கஷ்டப்படுற காலத்தில் நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் வசதி வாய்ப்பு வரும்போது நம்மளை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே சேரும். இப்போ உங்களுக்கு ராஜயோகம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நேற்று வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க எல்லாம் இப்போ சொந்தம் கொண்டாடிக்கிட்டு உங்கள் பின்னாடி வருவாங்க. உங்களை புகழ்ந்து பேசி உங்ககிட்ட இருந்து காரியத்தை சாதிக்க நினைப்பாங்க. அந்த மாதிரி போலி நண்பர்கள்கிட்ட நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் மனசு ரொம்ப இலகுனது. யார் வந்து கஷ்டம்னு சொன்னாலும் உடனே இறங்கி உதவி செஞ்சுருவீங்க. ஆனால் இனிமேல் யாருக்கு உதவி செய்யணும், யாரை தள்ளி வைக்கணும்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணணும். உங்களுக்கு வரப்போகிற அந்த எதிர்பாராத பண வரதை எப்படி சரியாக முதலீடு செய்யணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இவ்வளவு நாளாக பட்ட கஷ்டத்துக்கு இந்த பணம் ஒரு பெரிய நிவாரணமாக இருக்குங்க. அந்த பணத்தை உடனே ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணாமல் உங்கள் எதிர்காலத்துக்கும் உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் அதை சேமித்து வைக்க பழகணும். உங்கள் உழைப்பில் வந்த காசை அதை யாருக்காவது கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிங்க. ஏன்னா சிம்மராசிக்காரங்க நீங்கள் ஒருத்தரை நம்பி பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்பி கேட்கறதுக்கு ரொம்பவே சங்கடப்படுவீங்க. அதனால் தேவையில்லாத பண பரிவர்த்தனைகளை இந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுறது ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் சொந்த வளர்ச்சிக்காகவும் மட்டும் இப்போதைக்கு முழு கவனத்தையும் செலுத்துங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்த பழைய பகைகள் எல்லாம் இப்போ தானாகவே மறைய ஆரம்பிக்கும். சொத்து பிரச்சனையோ இல்லை பாகப்பிரிவினை சம்மந்தமான வழக்குகளோ கோர்ட்டில் ரொம்ப வருஷமாக இழுத்துட்டு இருந்தா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ரொம்ப சுமூகமாக பேசி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 48 மணி நேரத்தில் உருவாகுங்க. உங்களை ஏமாற்ற நினைச்சவங்க தப்பு செஞ்சுட்டுமோன்னு உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நிலைமை வருங்க. அந்த சமயத்தில் உங்கள் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சிம்மத்துக்கே உரிய அந்த பெருந்தன்மையோடு அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. ஏன்னா பழி வாங்குற எண்ணம் உங்களுக்கு என்றைக்குமே செட் ஆகாது. உங்களோட அந்த பரந்த மனசு தான் உங்களுக்கு இன்னும் பல நல்ல அதிர்ஷ்டங்களை தேடிக்கொண்டு வரப்போகுது. இந்த 48 மணி நேரம் அப்படிங்கிறது வெறும் ஆரம்பம் மட்டும்தாங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். தினமும் காலையில் எழுந்த உடனே உங்கள் உள்ளகைங்களை பார்த்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க. வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பும்போது குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு போங்க.
இது உங்களுக்கு இன்னும் பல மடங்கு நேர்மறையான சக்திகளை கொண்டு வந்து சேர்க்குங்க. இவ்வளவு நாள் இருட்டில் இருந்த உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு பெரிய சூரிய உதயம் நடக்க போகுது. அந்த வெளிச்சத்துல உங்க கனவுகள் எல்லாம் நிஜமாக போகுது. எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அதுல 100% வெற்றி உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. உங்க மேல உங்களுக்கு இருந்த சந்தேகம் எல்லாம் விலகி என்னால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான தைரியம் உங்களுக்குள்ள ஆழமா வேரூன்ற போகுதுங்க. சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு நாளாக குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி உங்கள் ஆசைகளை எல்லாம் உள்ளுக்குள்ளேயே புதைச்சி வச்சுருப்பீங்க. நீங்கள் செஞ்ச தியாகங்களை யாருமே பெருசாக கண்டிக்கலையேங்கிற ஆதங்கம் உங்களுக்குள்ளே நிறையவே இருந்திருக்குங்க. ஆனால் இனிமேல் அந்த நிலைமை கிடையாது. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உச்சத்துக்கு போக போகுது. குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு தங்க நகை வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக கூடி வரப்போகுது. உங்கள் கணவர் உங்களை ரொம்பவும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைச்சி பதவி உயர்வு தேடி வரும். உங்கள் திறமையை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி ரொம்ப அபாரமாக இருக்க போது. நீங்கள் நினச்ச காரியம் எல்லாம் எந்த தடையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக நடந்து முடியும். மாணவர்கள் எடுத்துக்கிட்டால் இது ஒரு பொற்காலம்ங்க. படிப்பில் இருந்த மந்த நிலை மாறி ஒரு புது ஆர்வம் பிறக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பெற்றவங்களுக்கு பெருமை தேடி தருவீங்க. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வேலை காத்துட்டு இருக்குது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் இல்லை வேலை செய்யணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான முயற்சிகள் எல்லாம் ரொம்ப சுலபமாக கைகூடுங்க. உங்கள் எதிர்காலத்தை பற்றின பயம் இனிமேல் உங்களுக்கு கொஞ்சமும் தேவையில்லை. உங்களுக்கான பாதையை பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக அமைச்சு கொடுத்துருக்குது. அதனால் முழு நம்பிக்கையோடு உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு வலிமையான அஸ்திவாரமாக அமைய போகுது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகும்போது நீங்களே கண்கூட பார்க்க தான் போகிறீங்க. ஆனால் இதையெல்லாம் தக்க வச்சுக்க நீங்கள் சில எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. உங்கள் ராசிநாதனே சூரிய பகவான் தானே. அதனால் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சது ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து சூரியனை பார்த்து கும்பிட்டு அந்த தண்ணியை செடிகளுக்கு ஊற்றுங்க. இது உங்கள் உடம்புலையும் மனசுலையும் ஒரு மிகப்பெரிய நேர்மறை சக்தியை உருவாக்குங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு தானமாக ஏதாவது சாப்பாடு கொடுங்க. வயசானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இதெல்லாம் உங்கள் கர்ம வினைகளை குறைச்சி உங்களுக்கு வரப்போகிற அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்காக பெருக்கி கொடுக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல முன்னாடி நிற்பீங்க. உங்கள் வீட்டில் என்ன கஷ்டம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. ஆனால் அந்த நல்ல குணம் தான் இப்போ உங்களுக்கு ஒரு கவசமாக மாதிரி உங்களை காப்பாற்ற போகுது. நீங்கள் செஞ்ச புண்ணியம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசாக கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க, உங்களை அழிக்க நினச்சவங்க எல்லாம் இப்போ அவங்க செஞ்ச தப்பாக நினச்சி வருத்தப்படுற காலம் வந்துருச்சு. நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க வேண்டாம். உங்களுக்கான நியாயத்தை அந்த இறைவனே பார்த்துக்குவார். உங்கள் மனசில் இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்சி ஒரு புது சிறகு முளைச்ச மாதிரி நீங்கள் ரொம்ப சுதந்திரமாக பறக்க போகிறீங்க. உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவ போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாளும் உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்களுக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி குளிப்பறிச்ச சில துரோகிகளோட உண்மையான முகம் இந்த 48 மணி நேரத்தில் உங்களுக்கு அப்பட்டமாக தெரிய வரும். இதை பார்த்து நீங்கள் அதிர்ச்சி அடைய வேண்டாம். ஏன்னா இறைவன் உங்களை சுற்றி இருக்கிற கெட்டவங்களை அடையாளம் காட்டி உங்களை ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ளே கொண்டு வர நினைக்கிறாருங்க. இதுக்கப்புறம் யாருக்கிட்ட எவ்வளவு தூரம் பழகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே தானாகவே வந்துடும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில தேவையில்லாத உறவுகள் விலகி போனால் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. அது உங்கள் நல்லதுக்கு தான் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் டக்குன்னு எடுத்துருவீங்க. ஆனால் கடந்த சில மாதமாக ஒரு சின்ன முடிவு எடுக்கிறது கூட ரொம்பவே குழம்பி போயிருப்பீங்க. நம்ம எடுக்கிற முடிவு சரியாக வருமா இல்லை தப்பாக போயிடுமாங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. இனிமேல் அந்த தயக்கம் உங்களுக்கு துளி அளவு கூட இருக்காது. உங்கள் சிந்தனை ரொம்பவே தெளிவாக இருக்குங்க. உங்கள் மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே தொடங்குற இந்த நேரத்தில் நீங்கள் தைரியமாக எந்த ஒரு புது முயற்சியிலையும் இறங்கலாம். உங்களோட இந்த தைரியமான முடிவுகள் தான் உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தையே மாற்றி ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ வைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக யாருக்கிட்டையாவது உங்கள் மனசில் இருக்கிற ஆசைகளை சொல்லணும்னு நினச்சி அதுக்கு சரியான சந்தர்ப்பம் அமையாமல் இருந்திருக்கலாம். அந்த சந்தர்ப்பம் இப்போ தானாகவே உங்களை தேடி வரும். உங்கள் உணர்வுகளுக்கு முழு மதிப்பு கிடைக்க போகிற நேரம் இதுங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை வேத வாக்காக எடுத்துக்கிட்டு நடக்கிற அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுங்க. இந்த அத்தனை நல்ல மாற்றங்களும் உங்களை தேடி வரும்போது அது ரொம்ப அமைதியாகவும் பக்குவமாகவும் ஏற்றுக்க பழகுங்க. அதிக சந்தோஷத்தில் சில நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாமல் வார்த்தைகளை விட்டுடுவோம். அந்த மாதிரி சூழ்நிலைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் பொறுமை தான் இனிமேல் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக செயல்பட போகுது. நினச்ச உடனே எல்லாம் நடந்துராது. ஆனால் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ளே விதைக்கப்படுற நேரம் இதுங்க. கோயில் குளங்களுக்கு போகணும்னு ரொம்ப நாளாக நினச்சி ஏதோ ஒரு தடங்களால் தள்ளி போயிட்டே இருந்த பயணம் இப்போ எந்த ஒரு தடங்களும் இல்லை.
ரொம்ப இனிமையா நடக்குங்க. குலதெய்வத்தோட ஆசை உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. அந்த பயணத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்களே எதிர்பார்க்காத பல அதிசயங்கள பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க இழந்தது எல்லாமே பல மடங்கா உங்கள தேடி வரப்போகுது. அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கைக்காக உங்கள நீங்களே முழுசா தயார்படுத்திக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களே, இதுவரைக்கும் உங்க முன்னேற்றத்த தடுத்து நிறுத்துனதுல மிகப்பெரிய பங்கு கண் திஷ்டிக்கு இருக்குதுங்க. நீங்க நல்லா உடுத்திட்டு வெளியில போனாலே போதும், 4 பேர் கண்ணு உங்க மேல படும். அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். அந்த கண் திஷ்டி தான் உங்க வளர்ச்சியில பெரிய கல்லா உட்கார்ந்துருக்குதுங்க. ஆனா இப்ப அந்த திஷ்டி எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு சிதற போகுது. அடுத்த 48 மணி நேரத்துல உங்களை சுத்தி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் உருவாக போகுதுங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு தீய சக்தியாலும் உங்களை நெருங்க கூட முடியாது. நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய ராஜ நடையா மாறப்போகுது. உங்க வீட்டுல என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் இந்த நேரத்துல பனி மாதிரி விலகிடும். அதே மாதிரி உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. பித்ருக்கள் தோஷம் ஏதாவது இருந்திருந்தா கூட அது எல்லாமே இப்ப நீங்கிடும். உங்க கனவுகளை உங்க தாத்தா பாட்டியோ இல்ல உங்க பரம்பரையில வாழ்ந்து மறைந்த பெரியவங்களோ வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். அவங்க காட்டுற வழியிலே நீங்க இனிமே தைரியமா பயணிக்கலாம். இவ்வளவு நாளா ஒரு இருட்டு அறையில மாட்டிக்கிட்டு எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுதுங்க. அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையை மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரோட வாழ்க்கையுமே ரொம்ப பிரகாசமா மாத்த போகுது. காதல் விஷயத்துல சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே ரொம்ப உண்மையானவங்க. ஆனா உங்க காதலை யாருமே சரியா புரிஞ்சுக்கலையே, வீட்டுல சம்மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப நாளா நீங்க மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருந்திருக்கலாம். இந்த கவலை இனிமே உங்களுக்கு துளி அளவும் வேண்டாமுங்க. நீங்க உண்மையா நேசிச்ச அந்த உறவு இப்போ உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம கிடைக்க போகுது. உங்க காதலுக்கு பெத்தவங்க தரப்புல இருந்து முழு சம்மதம் கிடைக்கும். குடும்பத்திலேயே ரொம்ப சுமூகமா பேசி கல்யாண பேச்சு ஆரம்பிக்க போறீங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையோட கை கோர்த்து நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழ போற அந்த பொன்னான நேரம் வந்துருச்சு. இனிமே உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு கல்யாண கலை கட்ட போகுது. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. ஏன்னா இப்போ உங்க வாக்கு பலிதம் ரொம்ப அதிகமா இருக்க போகுது. அதனால எக்காரணத்தை கொண்டும் யாரையும் கோபத்துல கூட சபிச்சிடாதீங்க. எதிர்மறையா எதையும் பேசிடாதீங்க. எப்பவுமே எனக்கெல்லாம் நல்லா தான் நடக்கும், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு உங்களுக்கு நீங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க. இந்த நேர்மறையான எண்ணங்கள் தான் உங்களுக்கு வரப்போற அதிர்ஷ்டத்தை இன்னும் 100 மடங்கா பெருக்கி கொடுக்க போகுது. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது. நீங்க வச்சதெல்லாம் சட்டமாக போகுது. மத்தோட உண்மையான கர்ஜனையை இந்த உலகம் முழுசா கேட்க போற நேரம் இதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இப்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு இடம் உங்க அக்கம் பக்கம் தான். இது வரைக்கும் உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க இனிமே நீங்க வாங்க போற கார், கட்ட போற வீடு இது எல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. சில பேருக்குள்ள ஒரு சின்ன பொறாமை கூட வரலாம். அதனால நீங்க என்னதான் பெரிய நிலைமைக்கு போனாலும் அந்த பழைய எளிமையை மாறாம நடந்துக்கோங்க. உங்க வீட்டுல என்ன விசேஷம் நடந்தாலும் சொந்த பந்தங்களை முகம் சுளிக்காம சிரிச்ச முகத்தோட வரவேற்பீங்க. அந்த குணத்தை எப்பவுமே மாத்திக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்க போற அந்த ராஜயோகம் சும்மா 1 நாள் 2 நாள்ல முடிஞ்சிடாது. இது ஒரு நீண்ட காலத்துக்கான ஆரம்பம். அதனால உங்க ஒவ்வொரு அடியையும் ரொம்ப ஆழமா ரொம்ப யோசிச்சு எடுத்து வைங்க. அடுத்ததா பல வருஷமா உங்களை வாட்டி வதச்ச அந்த மனக்கவலைகள் எல்லாமே இனிமே காத்துல பறந்துடும். ராத்திரி படுத்தா தூக்கம் வராம விடிய விடிய யோசிச்சு யோசிச்சு அழுத காலம் எல்லாம் மலை ஏறிடுச்சு. இனிமே படுத்த உடனே நிம்மதியான தூக்கம் வரும். அந்த தூக்கத்துல கூட உங்களுக்கு நல்ல நல்ல கனவுகள் தான் வரும். இந்த 48 மணி நேரத்துல நீங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவீங்க. நமக்கு யார் உண்மையான சொந்தம், யார் வெறும் வேஷத்துக்காக நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருங்க. அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்க கண்களை திறந்து விட போகுது. உங்களுக்கு தீங்கி நினைச்சவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கிறத நீங்களே உங்க கண்ணால பார்ப்பீங்க. தொழில் செய்யறவங்களுக்கு இது தங்கமான காலகட்டம் அப்படின்னு தான் அடிச்சு சொல்லணும். நீங்க புதுசா ஏதாவது கிளைகள் திறக்கலாம்னு நினைச்சாலோ இல்ல புதுசா முதலீடு பண்ணலாம்னு நினைச்சாலோ அதுக்கு இது ரொம்ப ரொம்ப சரியான நேரம். உங்க தொழில்ல ஒரு பெரிய புரட்சியே நடக்க போகுது. நீங்க கண்கூட பார்க்க போறீங்க. நீங்க தொட்டதெல்லாம் லாபமா மாறப்போற நேரம் இது. இதுக்கு வராத பழைய பாக்கிகள் எல்லாம் எந்த ஒரு சண்டையும் சஞ்சரவும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேருங்க. உங்க கீழே வேலை செய்யற ஆட்கள் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா நடந்துக்குவாங்க. அதனால உங்க தொழிலோட ரகசியம் எங்கும் வெளியே போகாது. நீங்க எதிர்பார்க்கறத விட ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி உங்க தொழில கிடைக்க இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நடக்கும்போது நீங்க இறைவனை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஏன்னா எவ்வளவு கஷ்டத்துலையும் உங்களை கைவிடாம காப்பாத்துனது அந்த தெய்வத்தோட சக்தி தான். அதனால தினமும் சாமி கும்பிடுறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. குறிப்பா உங்க குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. வீட்டுல எப்பவுமே ஒரு தீபம் ஏற்றி வைங்க. அது உங்க வீட்டுல இருக்கிற இருட்டை மட்டும் இல்லை, உங்க வாழ்க்கையில இருக்கிற இருட்டையும் முழுசா விரட்டி அடிச்சிடும். உங்க வாய்மை, உங்க நேர்மை, உங்க உழைப்பு இது 3 தான் உங்களை எந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்குது. அந்த 3 விஷயத்தை என்னைக்குமே கைவிட்டுடாதீங்க. நீங்க போக போற உயரம் ரொம்ப ரொம்ப பெருசா. அந்த உயரத்தை
அதிர்ஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களே, நீங்கள் இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்க போகிறத பார்த்து உங்களை குறை சொன்னவங்க எல்லாமே வாயெடுத்து போக போகிறாங்க. இவ்வளவு நாளாக நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்களுக்கு எந்த பலனும் இல்லைன்னு ரொம்பவே ஏங்கி போயிருந்திருப்பீங்க. ஆனால் அந்த இயற்கை உங்களுக்கான கணக்கை ரொம்ப சரியாக வச்சுருக்குதுங்க. இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். எந்த ஒரு காரியத்தில் கை வச்சாலும் அதில் ஒரு பெரிய வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் இப்போ பல மடங்காக உயரப்போகுது. நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள் உங்கள் குடும்பத்தையே ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கு கொண்டு போக போகுது. பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. ஆனால் கடந்த சில காலமாக ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் உங்களை ஆட்டி கொண்டிருக்குங்க. எதிர்காலம் என்ன ஆகுமோ, நம்ம பசங்க நிலைமை என்ன ஆகுமோ அப்படிங்கிற கவலை உங்களை தூங்க விடாமல் செஞ்சுருக்கும். ஆனால் அந்த பயம் எல்லாமே இனிமேல் காணாமல் போயிடும். உங்கள் எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்க போதும். உங்கள் வீட்டில் என்ன சுபகாரியம் நடக்கணுமோ அது எல்லாமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். அதற்கான அறிகுறிகள் இப்போ ஒன்றா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் முகத்தில் ஒரு புது கலை பிறக்கும். அதை பார்க்குறவங்களே உங்ககிட்ட வந்து என்ன இவ்வளவு சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்குற அளவுக்கு உங்கள் தோற்றத்தில் ஒரு பெரிய மாற்றம் வருங்க. இந்த 48 மணி நேரத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்கள் உள்ளுணர்வு. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு குரல் கேட்கும். இது சரி, இது தப்புன்னு அது ரொம்ப தெளிவாக சொல்லும். அந்த குரலுக்கு நீங்கள் முழுமையாக செவிசாய்க்கணும். ஏன்னா அது இறைவனோட குரல். உங்களுக்கு வழிகாட்ட இறைவன் இப்போ உங்களுக்கு கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக நம்பணுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை குழப்ப நினச்சவங்க, நீங்கள் உங்கள் மனசை சொல்கிறத மட்டும் கேளுங்க. அது உங்களை என்றைக்குமே தப்பான பாதையில் கொண்டு போகாது. உங்கள் நேர்மைக்கும் உங்கள் உழைப்புக்கும் இப்போ ஒரு பெரிய மகுடம் கிடைக்க போகிற நேரம் வந்துருச்சுங்க. அதே மாதிரி உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இவ்வளவு நாளாக உடம்புல இருந்த அசதி வலி எல்லாமே பஞ்சா பறந்துருங்க. ஒரு புது சுறுசுறுப்பு உங்கள் உடம்புல பரவ போகுது. காலையில் எழுந்த உடனே ஒரு புது தெம்போட உங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நல்ல மாற்றங்கள் நடக்கும். உங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு அமைதியான சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். உங்கள் வார்த்தைக்கு உங்கள் வீட்டில் எல்லாரும் கட்டுப்பட்டு நடப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த ராஜ மரியாதை நீங்கள் ரொம்ப பக்குவமாக ஏற்றுக்கணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உயரத்துக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பணிவாகவும் இருக்கணும். அதுதான் உங்களை இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இவ்வளவு நாளாக கோர்ட்டு வழக்கு வக்கீல்னு அலைஞ்சு உங்கள் செருப்பு தேஞ்சது தான் நிச்சயமாக இருந்திருக்குங்க. நியாயம் உங்கள் பக்கம் இருந்தாலும் தீர்ப்பு என்னவோ உங்களுக்கு சாதகமாக வராமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இதனால் பல நேரங்களில் உங்களுக்கு ஒரு நீதியின் மேலே ஒரு பெரிய விரக்தி வந்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த நிலைமை முழுசாக மாறப்போகுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்போ முழுசாக குணமாகிடும். ரொம்ப நாளாக ஒரு நல்ல மருத்துவரை தேடி அலைஞ்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு சரியான மருத்துவம் கிடைச்சி உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக மாறுங்க. உங்கள் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் வந்துடும். வயசானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இருந்த மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாம் குறைஞ்சி ரொம்ப சுறுசுறுப்பாக அவங்க வேலைகளை அவங்களே செய்ய ஆரம்பிப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் மாற்றத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு நாள் வாடி போயிருந்த முகம் இப்போ ஒரு பூ மாதிரி மலர்ந்துருக்கிறத பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் இழந்த அத்தனை நிம்மதியே இப்போ உங்களுக்கு வட்டி முதலுமா திரும்ப கிடைக்க போகுது. சிம்மராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த மாபெரும் மாற்றங்களை பற்றி இவ்வளவு நேரம் ரொம்ப தெளிவாக பார்த்தோம். இந்த 48 மணி நேரம் உங்கள் தலையெழுத்தையே முழுசாக மாற்றி எழுத போகிற ஒரு பொன்னான நேரம்ங்க. கிரகங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக அணிவகுத்து நிற்குது. இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தின கண்ணீருக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் பிறந்துடுச்சுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கை இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி எந்த ஒரு தடையும் இல்லாமல் அரங்கேற போகுது. இது நீங்கள் முழுசாக நம்பி திறந்த மனசோட ஏற்றுக்க தயாராக இருங்க. இனிமேல் உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு நல்ல அதிர்வலைகள் மட்டுமே இருக்கும். உங்கள் வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் நிரம்பி வழியும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி எல்லாரும் ஒருத்தர் அன்பாக விட்டு கொடுத்து வாழ போகிறீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக மாறப்போகுது. தொழிலில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு லாபம் கொட்ட போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய உங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும்தாங்க. அதையும் சரியாக பார்த்துக்கிட்டா நீங்கள் தொட்டதெல்லாம் இனிமேல் பொண்ணாக போகுது. எந்த ஒரு கண் திஷ்டியும் தீய சக்தியும் இனிமேல் உங்களை நெருங்காது. உங்களுக்கு வரப்போகிற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை தொடர்ந்து தக்க வச்சுக்க இறைவனோட பாதத்தை என்றைக்குமே கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. தினமும் காலையில் குடிச்சு முடிச்சது ஒரு செம்பு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து உங்கள் ராசிநாதனான சூரிய பகவானை பார்த்து மனசார கும்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்கள் குலதெய்வத்தை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. நீங்கள் செய்கிற இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் உங்களுக்கு வரப்போகிற நன்மைகளை பல மடங்காக பெருக்கி உங்களை ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ வைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போவதை பார்த்து உங்கள் குறை சொன்னவங்க எல்லா வாயும் அடைஞ்சு போகிறாங்க. நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி மட்டும்தான் இருக்க போகுதுங்க. உங்களுக்கு எந்த ஒரு தீங்கு நினைச்சவங்களும் இனிமேல் உங்கள் பக்கத்தில் கூட வர முடியாது. அந்த அளவுக்கு தெய்வத்தோட காவல் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருக்குது. முழு நம்பிக்கையோட செயல்படுங்க. உங்களுக்கான சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குது. இந்த பதிவு உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கும் நான் முழுசாக நம்புகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. உங்கள் மனசில் தோன்ற கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவு செய்யுங்க. உங்களை மாதிரியே கஷ்டப்படுற உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இது கட்டாயமாக பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே இனி நல்லதாக தான் நடக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.